இது வந்து 17 Pro Max. ஓகே, மனஸ்தரிக்கில் பார்த்தீங்கன்னா செம டிராஃபிக். இந்த இருக்கு பாருங்க, அந்த ரைட் சைடில் வருவாங்க பச்சை கலரில் ஒரு எழுத்து அரபி எழுத்து தருதா. 169 ரூபா கொடுது, 169 ரூபா கொடுது, 79 ரூபாய் போட்டுருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காலையிலே ஸ்கூலில் கொண்டு வந்து விட்டுட்டு நம்ம எப்படி இப்போ கிளம்புறோம். இப்போ இன்னொரு வேலை இருக்குது. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மேடம் வந்து காலையில் ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்களுக்கு வந்து மெடிக்கலுக்கு போய் ஒரு மருந்து வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க. அந்த மருந்தோட ஃபோட்டோ, டேப்லெட்டோட ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க. இப்போ நம்ம அங்கே அதை வாங்க தான் இப்போ பார்த்தீங்கன்னா தவா மெடிக்கலுக்கு போகிறோம். தவா மெடிக்கல்னால் நம்ம எப்பவும் போவோம் பாருங்கள், நம்ம வீட்டு பக்கத்தில். அங்கே உள்ள தவா மெடிக்கல் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரத்துக்கு திறக்க மாட்டாங்க. மணி இப்போ 7:15 தான் ஆகுது. ஏன்னா அந்த பையனை நம்ம 7 மணிக்கு விட்டுட்டு அப்படி கிளம்புறோம்னால அந்த மெடிக்கல் திறக்க மாட்டாங்க. அது வந்து ஓரளவுக்கு சின்ன மெடிக்கல் தான். இப்போ நம்ம போகிற மெடிக்கல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு, சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. ஓகே, இந்த மெடிக்கல் வந்து நேரமாக திறந்துருவாங்க. அப்படிங்கிறனால இப்போ நம்ம இந்த மெடிக்கல் நம்ம வந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த மெடிக்கலில் போயிட்டு அவங்க அனுப்புனாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோவை காமிச்சு நம்ம அவங்க மாத்திரை வாங்கிட்டு கிளம்பிடலாம். ஏன்னா காலையிலேயே ஃபோட்டோ அனுப்பிட்டாங்க. ஃபோட்டோ அனுப்பி இந்த மாதிரி இதை வாங்கிருங்கன்ட்டு. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த லெஃப்ட் சைடில் வருது பாருங்கள். இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுது அவங்களுக்கு லெஃப்ட் சைடில் தவா மெடிக்கல்னு சொல்லி. இப்போது இந்த வண்டி எதுவும் இல்லைன்னா அப்படி நம்ம வண்டி உள்ளே போய் நிப்பாட்டிடலாம். ஆனால் பார்க்கிங்கும் இல்லாமல் இருக்குது. சரி, நம்ம போய் யூட்டர்ன் பண்ணிட்டு வந்துடும். ஏன்னா நம்ம நேரத்துக்கு நம்ம எப்படி கிராஸ் பண்ணுவோம். போலீஸ்காரங்க எதால வந்துட்டாங்கன்னு வச்சவங்களேன், ஃபைனை போட்டுருவாங்க. ஃபைன்லாம் போட மாட்டாங்க, நம்மகிட்ட வந்து எதுவுமே பேச மாட்டாங்க. நம்ம வண்டியை என்ன செய்வாங்கன்னா ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துருவாங்க. ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே அவங்க போயிடுவாங்க. அவங்க ஃபோட்டோ எடுத்தது கூட நமக்கு தெரியாது. ஆனால் கிளியராக நமக்கு ஃபைன் வந்துடும். நம்ம வண்டி இந்த வண்டி யார் பேரில் இருக்கோ அவங்க பேரில் ஃபைன் வந்துடும். இது யார் பேரில் இருக்கும்? எங்கள் ஓனரோட மகன் பேரில் இருக்கும். அவருக்கு ஃபைன் வந்தோடனே அவர் என்ன செய்வார், அவங்க அப்பாட்ட சொல்லுவார், இந்த மாதிரி வண்டிக்கு ஃபைன் வந்திருக்கு. ஏன்னா ஃபோட்டோவோடு எடுத்து விட்ருவாங்கல்ல. ஏன்னா இது என்ன காரணம், என்ன எதில் தப்பு, நம்ம வந்து என்ன தப்பு செஞ்சுருக்கோம், எதில் கிராஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அவங்க ப்ரூஃபோட ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு கம்ப்ளைண்ட்டோட அந்த இது ஃபைன் வந்துடுமா. அப்படிங்களா அந்த ஃபைனை அப்படியே எடுத்து ஓனருக்கு வந்துடும். ஓனருக்கு வந்தோடனே ஓனர் நம்மகிட்ட எப்போ அவனுக்கு ஃபைன் வந்திருக்குப்பா கட்டியிருப்பான்னு சொல்லிட்டு நம்ம சம்பளத்துலேருந்து பிடிச்சிடுவாங்க. அதனால் மேக்ஸிமம் நம்ம என்ன ரூல்ஸ் படி கரெக்டாக நடந்துட்டோம்னா நம்ம கரைச்செல்லாம் போயிடும். நம்ம கொஞ்ச நேரம் அசால்ட்டு அடிங்கிறதோட சரி அவ்வளோ தூரம் போய் சுற்றிட்டு வரணுமே, நம்ம இதில் கிராஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாச்சை போட்டு நம்ம அப்படி கிராஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கிராஸ் பண்ணுற நேரம் ஏதாவது இந்த மாதிரி ஃபோட்டோ பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நம்ம சம்பளத்தை வாங்கி இங்கேயே கொடுத்துட்டு போகிற மாதிரி ஆயிரும். சரியா? அதனால் என்ன ரூல்ஸோ அந்த ரூல்ஸ் படி கரெக்டாக ஓட்டிகிட்டு போயிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வரங்க இந்த யூட்டர்ன் பண்ணி வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? மிஞ்சி போனால் ஒரு 2-3 நிமிஷம் தான் ஆகும். அந்த யூட்டர்ன் பண்ணி வர்றதுக்காண்டி நம்ம அந்த மாச்சை போட்டு நம்ம இப்படி கிராஸ் பண்ணி உள்ளே வந்துட்டோம். அந்த நேரம் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துட்டுன்னா பெரிய பிரச்சனை. ஏன்னா 300 400 இலக்க நேரிடும். 300 ரியால் 400 ரியால் இலக்கு நேரிடும். சரியா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் உள்ளே போயிட்டு அவங்க சொன்ன அந்த மருந்து வாங்கிட்டு வரேன். மேடம் சொன்ன அந்த டேப்லெட் வந்து வாங்கியாச்சு தவாவில். இப்போ தவாவில் வாங்கிட்டு நம்ம இப்போ அப்படியே நம்ம ரூம் போவோம். ரூம் போயிட்டு அடுத்தாப்பில் என்னன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து காலைல சாப்பாடு டிஃபன் ரெடியாகி வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம வீட்டில் காலைல டிஃபன் வந்து இடியாப்பம் பாயா பாருங்கள், ஒரு அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குல்ல, செமையாக இருக்குது. பாயா வச்சு இந்த நம்ம இடியாப்பத்தை சாப்பிடும். அது போக பார்த்திங்கன்னா தேங்காய் துருவி வச்சுருக்காப்புல, தேங்காவை போட்டு இந்த சீனியையும் போட்டு லாஸ்ட்டாக ஃபினிஷிங் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எல்லாருமே சாப்பிட்றதுக்கு. நம்ம சாப்பிட்டுட்டு வேறு என்ன வேலைகள் இருக்குதுன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அப்துல்லா கூப்பிட்டுட்டு ஜெரீர் புக் சென்டருக்கு வந்துருக்குறோம். அதாவது ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டோடனே அவன் ஜெரீர் புக்கு போகணுன்ட்டான். இப்போ அங்கேருந்து கூப்பிட்டு இங்கே வந்திருக்கோம். இப்போ அது உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு இன்னும் ஜாமான் வாங்குறக்காண்டி உள்ளே போயிருக்கான். நம்ம இப்போ தான் உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு அவன் என்ன ஜாமான் வாங்கிட்டு வரான்னு பார்ப்போம். வந்தோடனே அவனை கூப்பிட்டுட்டு வேறு எங்கே போகிறான் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஐஃபோன் வச்சுருக்காங்க. ஐஃபோன் வந்து இது வந்து 17 Pro Max. ரேட்டை பாருங்கள். அதான் அவங்களுக்கு என்ன ரேட்டு பிடிச்சிருக்காங்க பாருங்கள்.
அதாவது 256 ஜிபி எவ்வளவு 5699 ரியாலு. ஓகே. 512 ஜிபி 6699 ரியாலு. 1 டிபி 7699 ரியாலு. 2 டிபி 9699 ரியாலு. ஓகே. இது வந்து 17 ப்ரோ மேக்ஸ். இது வந்து 17 ப்ரோ. இது பாருங்கள், இதோட ரேட்டை பாருங்கள். 256 ஜிபி வந்து 5199. ஓகே. இது வந்து எவ்வளோ 512 ஜிபி வந்து 6199. 1 டிபி உள்ளது வந்து 7199. இது வந்து 17 ப்ரோ. ஓகே. பாருங்கள், 17 ப்ரோ. இது வந்து 17 ப்ரோ மேக்ஸ். ஓகே. இது போக இது வந்து என்னது, ஏர். இது வந்து ஏர் எப்படின்னு பாருங்கள். ஏரோட ரேட்டு பார்ப்போமா? ஏரோட ரேட் வந்து 256 ஜிபி வந்து 4699. 512 வந்து 5299. 1 டிபி 6699. ஓகே. இங்கே வந்து எப்படின்னா இந்த டேபின்னு ஒன்று இருக்கும், நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இந்த டேபியில் வந்து நம்ம 4 தவணையாக வாங்கிக்கலாம். ஓகே. இதெல்லாம் என்னது, ஐஃபோன் 17. இதை பாருங்கள், ஐஃபோன் 17. இதை பாருங்கள், செமையாக இருக்குல்ல கலரு. ஐஃபோன் 17 வந்து 256 வந்து 3799. 512 வந்து 4799. ஐயோ வந்தானா இல்லையா? இது வந்து ஐஃபோன் 16 வந்து 128 ஜிபி 3299. 256 ஜிபி வந்து 3499. இது பாருங்கள் 16 தருதா. இது 16E. இதுவுமே அதே மாதிரி தான் இருக்குது, ஆனால் கேமராலாம் மாறி இருக்கு இல்லையா பேக்கில். இதோட ரேட்டு பாருங்கள், 128 ஜிபி வந்து 2579. 256 ஜிபி வந்து 3779. 512 ஜிபி வந்து 4079. ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தாச்சு. அவன் எங்கே இருக்கான் சொல்லி பார்ப்போம்ல. ஏன்னா என்கிட்ட கார்டை வாங்கிட்டு வந்துட்டு அந்த நிற்கான். சரி ரைட்டு, நிற்கட்டும், வரட்டும். வந்ததுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு அப்படியே போவோம். எல்லா ஃபோனுமே இங்கே டிஸ்பிளே வச்சுருக்காங்க. முதல்ல வந்து இந்த ஐஃபோன்லாம் பார்த்திங்கன்னா டூலில் வந்து டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. இப்போ வந்து அங்கேருந்து எடுத்து இப்போ ஷோகேஸில் மட்டும் உள்ளே வச்சுருக்காங்க, பார்க்க முடியாத அளவுக்கு. இப்போ நம்ம ஐஃபோன் இங்கே பார்த்தோம் இல்லையா, நல்லா நம்ம கையில் எடுத்து பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி அங்கே லூலில் இல்லை இப்போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படி கிளம்புமா, வரட்டும், வந்தோடனே அவனை கூப்பிட்டு கிளம்புவோம். நம்ம வீட்டில் இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு. அது போக இன்றைக்கி இதுதான் நமக்கு குழம்பு, அதாவது கிரேவி, டூனா கிரேவியில் அந்த மசாலா மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காப்புல. அது போக பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்காப்புல. இது வந்து ரைஸ் வடகம். இது பார்த்திங்கன்னா இது பொடிமாஸ், முட்டை பொடிமாஸ். ஓகே. இதுதான் இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு. நம்மளுக்கு சாப்பிட்டுட்டு அடுத்தாப்புல என்ன வேலைகள் வருதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வெளியே வந்திருக்கோம். அதாவது இந்தோனேசியாமா நமக்கு வந்து கொஞ்சம் ஜாமான்கள் அவங்க ஓனர் வீட்டுக்கு ஜாமான் வாங்கணும்னு சொன்னாங்க. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காய்கறி கடையில் போய் கொஞ்சம் ஜாமான் வாங்கணும். அந்த பழங்கள்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு, கொஞ்சம் உருளைக்கிழங்குலாம் வாங்கிட்டு இருந்துச்சு, அதெல்லாம் வாங்கிட்டு பார்த்திங்கன்னா அடுத்தாப்புல இங்கே சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். பக்கத்தில், நம்ம வீட்டு பக்கத்துலேயே சூப்பர் மார்க்கெட்டில் போய் கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு இருக்குது. அது போக இன்னும் நம்ம அனஸ் ரோட்டில் போய் ஒரு ஜாமான் வாங்கிட்டு இருக்குது. நம்ம இங்கே போய் ஃபஸ்ட்டு ஜாமான் வாங்கிட்டு வந்துடும். இப்போ நம்ம அந்த கடைக்கு போனோம் இல்லையா, இப்போ அங்கே போய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாமான் இருந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் ஜாமான் இல்லைன்ட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஜுமேரா போகிறோம். நம்ம எப்போவும் வருவோம் இல்லையா ஜுமேரா, இப்போ அங்கே போய்ட்டு அந்த மீதி ஜாமானை வாங்கணும்.
எப்படின்னா என்ன சொல்கிறது, இப்போ நம்ம ஹவுஸ் டிரைவர் அப்படிங்கனால இப்போ அவங்களுக்கு அந்த வீட்டுக்கு இப்போ ஓனர் வீட்டுக்கு ஜாமான் வாங்கினா இப்போ எல்லாமே நம்ம தான் வாங்குற மாதிரி இருக்கும். அது போக பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஜாமான் கிடைக்கலன்னா இது எப்படியாவது அந்த ஜாமானை வாங்கி உங்களுக்கு கொடுத்தே ஆகணும். சரியா? அதனால் நம்ம என்ன செய்யணும்னா ஒரு கடையில் இல்லை அப்படிங்கும்போது ஒரு 4-5 கடை ஏறி இறங்கி நம்ம பார்த்து வாங்கணும். ஓகே, இப்போ நான் உள்ளே போயிட்டு அந்த ஜாமானை வாங்கிட்டு வரேன். அந்த ஜாமான் கிடைக்கான்னு பார்ப்போம். நம்ம ஜுமேராவில் வந்து ஜாமான் வாங்கியாச்சு. வாங்கிட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அனஸ்தரிக்கு வந்திருக்கோம். அனஸ்தரிக்கில் பார்த்திங்கன்னா செம டிராஃபிக்கு. இந்த இருக்கு பாருங்கள், அந்த ரைட் சைடில் வருவாங்க பச்சை கலரில் ஒரு எழுத்து அரபி எழுத்து தருதா, அதுதான் கடை. இங்கே தான் நம்ம என்ன வாங்கணும்னா சமோசா தாள் வாங்கணும். சமோசா தாள் வந்து வாங்குறதுக்கு பார்க்கிங் இருக்கா, வண்டி விட்றதுக்கு நல்ல வேலை ஒரு பார்க்கிங் இருக்குது. கிடச்சிட்டு இந்த இருக்கு பாருங்கள், கரெக்டாக கடை முன்னாடியே கிடச்சிட்டு. ஓகே, அப்படியே உள்ளே போயிட்டு அந்த சமோசா தாளை வாங்கிட்டு வந்துடுவோம். செம கூட்டமாக இருக்குது, செம டிராஃபிக்காக இருக்குது இன்றைக்கி, ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது அனஸ்தரிக்கு இந்த நேரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உள்ளே போயிட்டு வாங்கிட்டு வரேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓனர் வீட்டுக்கு எல்லா ஜாமானும் வாங்கியாச்சு. நம்ம அந்த இதில் தான் நம்ம அனஸ்தரிக்கெலாம் செம டிராஃபிக்காக இருந்துச்சு. ஒரு வேளை ஜாமான்லாம் அந்த சம்சாரத்தால் வாங்க போயிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் பார்த்து வாங்கி அந்த ஏன்னா கரெக்டாக நமக்கு அந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா யூட்டன் அந்த யூட்டன் எடுக்கிறக்குள்ளேயும் போதும் ஆயிடுச்சு. ஏன்னா டிராஃபிக் செம டிராஃபிக் இருக்குதா, அப்படியே கொஞ்சமாக நின்று பார்த்து ஒரு வழியாக அந்த யூட்டன் எடுத்து நம்ம இப்போ வந்துவிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் வந்தாச்சு. ஓகே, இப்போ போய் இந்த ஜாமான்லாம் கொடுத்துட்டு நம்ம அடுத்த தடவை வேறு என்ன வேலைகள் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து லூலுக்கு வந்திருக்கோம். அதாவது நம்ம இந்தோனேஷியா இருக்காங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டுட்டு லூலுக்கு வந்திருக்கோம். அவங்க எல்லோரும் உள்ளே போயிட்டாங்க. அதாவது இந்தோனேஷியா அம்மா, என்னோடய ஒய்ஃபு, அது போக நம்ம பிலிப்பைன் அந்த அவங்க மருமகளோட வேலைக்காரங்க இருக்காங்களா பிலிப்பைன்ஸில் வந்து, அவங்க எல்லாருமே 3 பேருமே சேர்ந்து உள்ளே போயிருக்காங்க. இப்போ நம்மளுமே இப்போ லைட்லாம் நிறைய பிடிச்சிருக்காங்க. என்ன எதுவும் ஆஃபர் பிடிச்சிருக்காங்களா என்ன வரான்னு தெரில. லைட்டிங்ஸ்லாம் போட்டு சும்மா செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு நம்மளும் அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டு வருவோம். ஏன்னா நம்ம எதுவும் ஜாமான் வாங்க வரல. ஏன்னா அவங்க இந்தோனேஷியா தான் ஏதோ ஜாமான் வாங்க வந்திருக்காங்க. அவங்க என்ன எப்போ வராங்கன்னு தெரில. நம்ம அது வரைக்கும் நம்ம போய் டைம் பாஸ் பண்ணுவோம். மெயின் செக்ஷனில் வந்து பாருங்கள், இந்த ப்ரான் இருக்குது பாருங்கள், இந்த இறால் வந்து 9 ரூபா 95 பைசா ஆஃபரில் போடுறாங்க. அதாவது 15 ரூபாக்குள்ளது 10 ரூபா ஆஃபர் போடுறாங்க. ஓகே, இது கொஞ்சம் வாங்குற மாதிரி இருக்குது. மற்றபடி அப்படின்னு பார்த்தா வேறு என்ன இருக்குது, இன்னும் நம்ம ஏற்கனவே இப்போ தான் இறால் வாங்கணும். ஓகே, திருப்பி இப்போ வாங்கவா என்னென்னு யோசனை. வேறு என்ன ஒரு மீனும் வாங்குற மாதிரி இல்லை ஆஃபரில். சுல்தான் இப்ராஹிம் நம்ம வாங்குவோம் இல்லையா, சங்கரா மீன், அதில் இது பெருசோட ரேட்டை பாருங்கள், 35 ரூபா. ஓகே, இதில் சிறுசு உண்டு. சிறுசுன்னா கம்மியாக வரும். சிறுசு இப்போ இங்கே இல்லை. இறால் மட்டும்தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்குது. இறாலுமே இப்போ தான் வாங்கினீங்கனால இது பார்ப்போம், வாங்க வேண்டாமான்னு சொல்லிட்டு ஒய்ஃபை கேட்டுட்டு வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரேட்டு தான் அநியாயத்து இருக்குது. மீன் ரேட்லாம் அநியாயத்து இருக்குது. ஓரளவுக்கு ரொம்பவும் பெருசுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு தான் பெருசாக இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா அந்த ரேட் இருக்குது, 35 ரியால் போட்டுருக்காங்க. இது என்னது 9 ரியாலுக்கு 10 ரியாலுக்கு டூனா ஃபிஷ் தான். இந்த இது டூனா ஃபிஷ், இதெல்லாம் நான் வாங்க மாட்டோம். இவங்க வாங்குவாங்க, நம்ம இந்தோனேஷியா மாதிரி வாங்குவாங்க. அவங்க இன்னும் வரலை. அவங்க இன்னும் அங்கே முன்னாடியே நின்று ஜாமான்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதை முடிச்சுட்டு இங்கே வருவாங்க. வந்தாங்கன்னா இதை பார்த்தாங்கன்னா வாங்குவாங்க. இந்த ஆஃபரில் போட்டுருக்காங்க இல்லையா, இதை பார்த்தாங்கன்னா வாங்குவாங்க. ஓகே, மற்றபடி அந்த லைட்டிங்ஸ் தான் போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் இல்லையா. ஆனால் நம்ம வாங்குற மாதிரி எந்த ஜாமானும் அங்கே இல்லை. நம்ம வேணால் எலக்ட்ரானிக் ஐட்டத்துக்கு வேணால் மேலே போய் பார்த்து வரும். காடை பாருங்கள், இது வந்து காடை நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குல்ல. காடையோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வராங்க 22 ரியால் 50 ஹலாலா. அதாவது 23 ரியால் 75 ஹலாலா இருந்தது, 22 ரியால் 50 ஹலாலாவாக இப்போ ஆஃபரில் இருக்குது. ஓகே, இது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம முதல்ல வாங்கி சாப்பிடுவோம். அது வாங்கி சாப்பிடோன்னா அப்போ வந்து கம்மியாக இருந்துச்சு. இப்போ ரேட்டு எல்லாமே ரேட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால் இது இப்போ நம்ம வாங்குறது இல்லை. ஓகே, அது போக பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குங்க, இது வந்து ஆமாம் இதுவுமே காடை தான். முயல் கறிலாம் வச்சுருப்பாங்க. முயல் கறிலாம் இன்றைக்கி இல்லை. முயல் கறிங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மேலே வந்தாச்சு. அதாவது எலக்ட்ரானிக்கல் அந்த செக்ஷனுக்கு வந்துட்டோம். ஓகே, அங்கே தான் நிற்கிறோம். ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் ஆஃபரில் வாங்குற மாதிரி ஒன்றும் இல்லை.
பெரிய ஆஃபர்கள் ஒன்றும் இல்லை, ஒன்றும் சின்ன சின்ன ஆஃபர்கள் மட்டும்தான் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா S25 அல்ட்ரா பாருங்க, சாம்சங் S25 அல்ட்ரா. ஓகே, ரேட்டை பாருங்கள். இதுக்கு ரேட் போடலை 25 அல்ட்ராவுக்கு. ஏன் போடாமல் வச்சுருக்காங்கன்னு தெரில, மற்றதுக்கெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் சொன்னோம் இல்லையா காலைல, இந்த ரோலில் வந்து ஆப்பிள் இதை வந்து வெளியே டிஸ்பிளே வைக்காமல் விட்டுருக்காங்க, வைக்கலை, இந்த ஷோகேஸில் தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா. அதே மாதிரி இந்த பாருங்க, இந்த ஐபேட் எல்லாமே ஷோகேஸில் தான் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா இது வந்து சவுமி, இது அவ்வளோமே சவுமி செக்ஷனு. இந்த பாருங்க ஆப்பிள் ஃபோன் ஃபுல்லாக ஷோகேஸ்க்குள்ள வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, கையில் எடுக்க முடியாது அந்த அளவுக்கு வச்சுருக்காங்க பாருங்கள். சரிதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம கீழே போயிடும். நாங்கள் பார்க்குற அளவுக்கு நமக்கு ஆஃபர் எதுவுமே நம்ம வாங்குற அளவுக்கு எதுவும் ஆஃபர் இல்லை. ஏதாவது சின்ன சின்ன பொருள் போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். இந்த அளவுக்கு இந்த ஏரியாவில் தான் இருக்கும் சின்ன சின்ன பொருள், நமக்கு தேவையான பொருள் இந்த ஏரியாவில் ஏதாவது ஆஃபர்னு தான் இருக்குல்ல. இந்த 35 ரூபா பொருள் 20 ரூபா போடுறாங்க பாருங்கள். சரிதா? இது அவ்வளோமே பார்த்தீங்கன்னா இந்த இது ஸ்டாண்டு, இந்த மொபைல் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் சார்ஜரு, பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா 150 ரூபாக்குள்ளே 29 ரூபாயாம். அதுபோக வாட்ச் வந்து 69 ரூபாக்குள்ளே 35 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. எல்லாமே நான் ரூபாங்கிறேன், ஆனால் எல்லாமே ரியல் என்ன. ஏன்னா நம்ம அங்கே இந்தியாவில் வந்து நம்ம ரூபான்னு பேசி அப்படியே அந்த ரூபாயிலே சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் எல்லாருமே நான் ரூபான்னு சொன்னாலுமே நீங்கள் ரியால்னு எடுத்துவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, 29 ரூபா உள்ள 30 ரூபா உள்ளது என்னது 10 ரூபா மொபைல் ஹோல்டர் இது பேக்கில் இது வந்து 29 ரூபா தான். 29 ரூபா உள்ள 10 ரூபாய்க்கு போட்டுருவாங்களாம் ஆஃபர். ஓகே, இந்த வாட்ச் பாருங்கள். இந்த வாட்ச் வந்து 69 ரூபா உள்ளது 25 ஏழு. ஓகே, ஓகே, இது வந்து எவ்வளவு இது வந்து 169 ரூபா கொடுது. 169 ரூபா கொடுது 79 ரூபாய் போட்டுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படி கீழே இறங்கி அவங்க நம்ம யார் இந்த ஜாமான் வாங்கிட்டாங்கன்னு பார்ப்போம். வாங்கிட்டாங்கன்னா அப்படி போட்டு கிளம்பிட வேண்டியதான். இப்போ நமக்கு நைட் சாப்பாடு ரெடியாக வந்திருக்கு. நம்ம வீட்டில் நைட் சாப்பாடு வந்து இட்லி உப்புமா. எப்படி இருக்குன்னு பாருங்கள், செமையாக இருக்குது, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. சாப்பிட்டுட்டு அடுத்தாப்பில் என்ன வேலைகள் வருதுன்னு சொல்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வேலைகள் முடிஞ்சு. நம்ம இவ்வளோ வெயிட் பண்ணி பார்த்தோம், நம்ம சாப்பிட்டு வெயிட் பண்ணி பார்த்தோம். எந்த வேலைகளும் ஒன்றும் வரல. இனிமேல் நாளைக்கு என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அது போக நம்ம எப்போவுமே கேட்குறது தான், நம்ம சேனலில் வந்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கள் ஏதாவது குற்றங்கள் குறைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, நம்ம சரி பண்ணிக்கலாம். மற்றபடி நம்ம சேனலை வந்து எப்போவுமே ஃபாலோ பண்ணி வைங்க. ஏன்னா நம்ம சவுதியில் ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம தெரியப்படுத்துவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. எல்லாருமே சேஃபாக இருங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம மீண்டும் நாளை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.